உங்கள் அனைவருக்கும் பெந்தேகோஸ்தே திருநாள் வாழ்த்துக்கள். இன்றைய முதல் வாசகம் இவ்வாறு தொடங்குகிறது. பெந்தேகோஸ்தே நாள் வந்தபோது. அப்படியென்றால் யார் பெந்தேகோஸ்தே என்ற விழாவை இதற்கு முன்பு கொண்டாடியது? யூதர்கள் கொண்டாடினார்கள். இதை எப்படி புரிந்து கொள்வது? யூதர்களுக்கு 3 முக்கியமான விழாக்கள் உண்டு. அதை புளிப்பற்ற அப்ப பெருவிழா அல்லது பார்லி அறுவடை விழா, பாஸ்கா விழா, இரண்டாவது கோதுமை அறுவடை விழா அல்லது சீனாய் மலையில் இறைவன் 10 கட்டளை கொடுத்த விழா, மூன்றாவதாக உடன்படிக்கை விழா. இவ்வாறு 3 விழாக்கள் அவர்களுக்கு முக்கியமானவைகள். இந்த விழாக்களை எப்படி புரிந்து கொள்வது? யூதர்களுக்கு வசந்த காலம் என்பது 3 மாதம். யூத மக்கள் 2 உணவுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து அறுவடை செய்வார்கள். வசந்த காலத்தின் முதல் மாதத்தில் முதல் வாரத்தில் பார்லி அறுவடை நடக்கும். இதை விழாவாக சிறப்பித்து நன்றி செலுத்தி கொண்டாடி வந்தார்கள். அதைப்போன்று எகிப்தில் அடிமைகளாக இருந்து வெளியேற முன்பு ஆட்டை பலி கொடுத்து அந்த இரத்தத்தை இல்லங்களில் தெளித்தார்கள். விடுதலையின் அடையாளமாக இதன் பிறகு எகிப்தை விட்டு வெளியேறினார்கள். பெந்தேகோஸ்து என்றால் எபிரேய மொழியிலும் கிரேக்க மொழியிலும் வெவ்வேறு பொருள் உண்டு. ஒன்றில் 50 என்றும் இன்னொன்றில் வாரங்கள் என்றும் பொருள்படும். அதாவது எகிப்து நாட்டிலிருந்து வெளிவந்த மக்கள் 50வது நாள் சீனாய் மலை வந்து சேர்ந்து இறைவனிடமிருந்து 10 கட்டளை பெற்றுக்கொண்டனர். அதேபோல வசந்த காலத்தில் பார்லி அறுவடை செய்து 7 வாரங்கள் கழித்து கோதுமை அறுவடை செய்தனர். 7 வாரங்கள் என்கிற போது 7 பெருக்கல் 7 49. 50வது நாள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்தினார்கள். இதைத்தான் பெந்தேகோஸ்தே நாள் என்று இன்றைய முதல் வாசகம் குறிப்பிடுகிறது. ஆக இந்த விழா கிறிஸ்தவர்களின் பாஸ்கா விழா மற்றும் பெந்தேகோஸ்தே திருநாளோடு ஒன்றித்து போகிறது. காரணம், யூதர்கள் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் இந்த விழாக்களின் போது அவர்கள் கண்டிப்பாக பங்கெடுக்க வேண்டும். விவிலிய அறிஞர்கள் கூறுகிறார்கள், பெந்தேகோஸ்தே விழாவின் போது அங்கே 3 லட்சம் முதல் 5 லட்சம் மக்கள் வரை கூடியிருப்பார்கள் என்பதே. ஆகவே பல நாடுகளிலிருந்து வந்த மக்கள், பல மொழி பேசக்கூடியவர்கள் ஒன்றாக இணைந்து வழிபட எருசலேம் வந்திருந்தார்கள். அந்த நேரத்தில்தான் வேகமான காற்று வீச தூய ஆவியார் நெருப்பின் வடிவில் சீடர்கள் மீது இறங்குகிறார். இதற்கு முன்பு இதை போன்ற நிகழ்வு எங்கே நிகழ்ந்ததென்றால், சீனாய் மலையில் மோசே 10 கட்டளை பெறுவதற்கு முன்பு அவர் மீதும் தூய ஆவியானவர் நெருப்பின் வடிவில் இறங்கினார். தூய ஆவியார் அவர்களை ஆட்கொண்டவுடன் அவர்கள் வெளியே சென்று இயேசு உயிர்த்த செய்தியை அறிவிக்கிறார்கள். ஆனால் அங்கே கூடியிருந்த மக்கள் தங்கள் மொழிகளில் அந்த செய்தியை கேட்டார்கள். ஆக பெந்தேகோஸ்தே என்ற விழா யூதர்கள் கொண்டாடியது வேறு காரணத்திற்காக, நாம் கிறிஸ்தவர்கள் கொண்டாடியது வேறு காரணத்திற்காக. ஆனால் கிறிஸ்தவர்கள் மீது தூய ஆவியார் செயல்பட்டதை அங்கிருந்த அனைத்து யூதர்களும் அறிந்து கொண்டார்கள். இதனால் பலர் மனமாற்றம் அடைந்து திருமுழுக்கு பெற்று கொண்டார்கள். இப்போது கேள்வி என்னவென்றால், இன்றைக்கு நம்மிடம் தூய ஆவியார் எப்படி இறங்குவார்? தூய ஆவியாருக்கு பல பெயர்கள் உண்டு. அதாவது வழிநடத்தக்கூடியவர், உதவி செய்பவர், தேற்றுகிறவர், ஆறுதல் அளிப்பவர், இதே போல இன்னும் பல. வழி நடத்துபவர் என்று சொல்லும்போது நமது அன்றாட வாழ்வில் பல முடிவுகளை எடுக்க வேண்டும். படிப்பு சார்ந்ததாக இருக்கலாம், வேலை சார்ந்ததாக இருக்கலாம், வீட்டில் என்ன சமைக்க வேண்டும் என்று எண்ணக்கூடிய செயலாக இருக்கலாம், தொழில் சார்ந்ததாக இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் உள்ளம் திறந்து தூய ஆவியான வழியாக கேட்கும்போது அவர் உங்களை வழிநடத்துவார். நீங்கள் செய்ய இருப்பது நல்லதென்றால் அதற்கு அவரின் துணை முழுமையாக கிடைக்கும். ஆனால் நீங்கள் செய்ய இருக்கும் செயலால் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் ஆபத்து இருக்கிறதென்றால் அதை தூய ஆவியார் அனுமதிக்க மாட்டார். இங்கே அவர் உங்களை பாதுகாக்கின்றார். துன்பத்தில் இருக்கிறீர்கள் அல்லது வேதனையில் இருக்கிறீர்கள், உடலில் பல இடங்களில் காயங்கள் ஏற்பட்டு இருக்கிறது என்று உணர்ந்தால் அந்த வலியை, வேதனையை, காயங்களை தூய ஆவியானவர் வழியாக ஆண்டவரிடம் ஒப்புக்கொடுங்கள். அதை எப்படி ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்றால், ஆண்டவரே, நீர் விரும்பினால் நான் இந்த வலிகளையும் வேதனைகளையும் தாங்க வல்லமையை தாரும். உமக்கு விருப்பமானால் நான் இந்த வலிகளை ஏற்றுக்கொள்கிறேன் என்று மன்றாடுங்கள். நிச்சயமாக உங்கள் வலிக்கான நிவாரணம் கிடைக்கும். தூய ஆவியார் உங்களை வேதனையினின்றும் உங்களை விடுவிப்பார். தூய ஆவியார் வரும்பொழுது நமது செயல் எப்படி இருக்க வேண்டும்? சீடர்கள் தூய ஆவியை பெற்றுக்கொண்டவுடன் வீட்டின் உள்ளே அடைந்து இருக்கவில்லை, மாறாக வெளியே வந்து போதிக்க ஆரம்பித்தார்கள். நமது திருத்தந்தையும் அதையேதான் கூறுகிறார். மக்களை நோக்கி செல்லுங்கள், ஓடும் நீரோடையாக இருங்கள், தேங்கி நிற்கும் தண்ணீராக இருக்க வேண்டாம், அது கெட்டு போய்விடும். ஆனால் இன்றைக்கு நமது பங்குகளில் என்ன நிகழ்கிறது?
நான் இத்தாலியில் இருந்தபொழுது ஒரு பங்கில் 3 ஆண்டுகள் பணி செய்தேன். இந்த 3 ஆண்டுகளில் உள்ள கசப்பான அனுபவம் என்னவென்றால், ஒவ்வொரு மாலை வேளைகளிலும் கூட்டங்கள் நடைபெறும். ஒரு நாள் மறைக்கல்வி ஆசிரியர்களோடு கூட்டம், அடுத்த நாள் இளம் மாணவிகளுக்கான கூட்டம், அடுத்த நாள் இளைஞர்களுக்கான கூட்டம், இதுபோன்று பல குழுக்கள் உள்ளன. இதில் பிரச்சனை என்னவென்றால், இதை வழிநடத்துகின்ற பொறுப்பை ஒரு சிலரை தங்கள் கைகளில் வைத்திருப்பார்களாக. இவர்களை தான் எல்லா கூட்டங்களிலும் நான் பார்க்க வேண்டிய சூழல் உருவாகும். அப்படி இருக்கின்ற பொழுது மற்ற மக்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற ஒரு சூழல் ஏற்படாது. அதை போன்று அதற்கான நேரமும் நமக்கு இருக்காது. இவர்களையே பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய சூழல் இருக்கும். அதற்கான சில நேரங்களிலே வாக்குவாதங்கள் நிகழ்ந்திருக்கிறது. ஆக இவர்கள் போடும் திட்டங்கள் அனைத்தும் ஏற்கனவே ஆலயத்திற்கு வந்து கொண்டிருக்கும் மக்களுக்காக. அதுவும் தேவைதான், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் கூறுவது, வெளியே செல்லுங்கள், தேவையில் இருப்பவரிடம் செல்லுங்கள். இதை நாம் தனிப்பட்ட விதத்தில் எப்படி செய்யலாம்? நீங்கள் உங்கள் நண்பர்களிடம் பேசிக் கொண்டிருப்பீர்கள். உங்கள் நண்பர்கள் யாராக வேண்டுமானாலும் இருக்கலாம். நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பதை பார்க்கும் உங்களிடம் அவர்கள் கேட்கலாம், என்ன ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறீர்கள்? அப்பொழுது நீங்கள் கூறலாம், ஆண்டவரின் உடனிருப்பை உணர்கிறேன், அதனால் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். ஆண்டவர் எங்களுக்கு ஒரு குழந்தையை கொடுத்தார். ஆண்டவர் இயேசு எங்கள் குடும்பத்தில் சமாதானத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் இயேசு எங்கள் வறுமையை போக்கி இருக்கிறார் என்று கூறும்போது நீங்கள் ஆண்டவருக்கு சாட்சி பகர்கிறீர்கள். ஒருவேளை உடல்நிலை பாதிக்கப்பட்டிருக்கும் மனிதர்களை நீங்கள் சந்திக்கவே சென்றால் அவர்களுக்காக அந்த இடத்திலே மன்றாடுங்கள். அவர்களிடம், நான் இயேசுவிடம் உங்களுக்காக மன்றாடுகிறேன் என்று அவர்களுக்கு நம்பிக்கை கொடுங்கள். அப்படி செய்யும்போது நீங்கள் இயேசுவுக்கு சாட்சி பகர்கிறீர்கள். அன்புக்குரியவர்களே, இறைவன் ஒவ்வொரு செயலும் அவரை மகிமைப்படுத்தவே. தூய ஆவியின் துணையோடு நம் பயணத்தை தொடர்வோம். அன்று சீடர்கள் மீது இறங்கிய தூய ஆவி இன்று இந்த நேரத்தில் உங்கள் அனைவர் மீதும் இறங்கி உங்களை காத்து வழிநடத்துவாராக. ஆமேன்.